அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரையின் நியமனத்திற்கு உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தடை விதித்திருந்தது. இதன் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்திற்கு சென்றது. தற்போது மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிய அந்த உத்தரவிற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதனை அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தற்போதைய செய்தி. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தரை நீக்கிய உத்தரவுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மதுரை காமராசர் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்லதுரை நியமனத்தை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்திருந்த நிலையில் அதன் மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த தடையை விதிக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் தமிழக அரசும் மனுதாரரும் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் கேட்டறியலாம். நிரஞ்சன், என்ன காரணத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவிச்சிருக்கு? அதாவது இந்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக செல்லதுரை அவர்கள் நியமிக்கப்பட்டதற்கு எதிராக பல்வேறு வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்தது. இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அவர் தகுதியின் அடிப்படையில் நியமிக்கப்படவில்லை, பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக கூறி செல்லதுரை அவர்களின் நியமனத்தை ரத்து செய்திருந்தது. இதற்கு எதிராக செல்லதுரை அவர்கள் கடந்த திங்கட்கிழமை அன்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணையானது உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வு நீதிபதிகளாக இருக்கக்கூடிய அப்துல் நசீர் மற்றும் இந்து மல்கோத்ரா ஆகிய 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்பு இன்றைய தினம் விசாரிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவிற்கு எந்த விதமான இடைக்கால தடையும் விதிக்க முடியாது. அதாவது செல்லதுரை அவர்களின் நியமனத்தை ரத்து செய்த உத்தரவை எந்த விதமான ஒரு இடைக்கால தடை எதுவும் விதிக்க முடியாது. இந்த வழக்கினை முழுமையாக விசாரிக்க நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றோம். அதே வேளையில் இந்த நியமன தொடர்பாக இவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மேல்முறையீட்டு மனு மீது சம்பந்தப்பட்ட மனுதாரர்களாக இருக்கக்கூடிய மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் மற்றும் தமிழக அரசு ஆகியவை 3 வார காலத்திற்குள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கினை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் சார்பில் அந்தோணி ராஜ் என்பவர் தான் இந்த வழக்கினை தொடுத்திருந்தார். ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக ஒருவர் நியமிக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் பேராசிரியராக பணியாற்றி இருக்க வேண்டும். ஆனால் செல்லதுரை அவர்கள் வெறும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் பேராசிரியராக பணியாற்றி இருந்தார். அங்கு பணிபுரியக்கூடிய பல்வேறு நபர்களுடன் முறைகேடுகளில் ஈடுபட்டு இவர் இந்த ஒரு துணை வேந்தர் என்ற இந்த பதவியை பிரித்திருக்கின்றார். எனவே அவரது அந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று முதலில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டு பிறகு அந்த வழக்குகள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு சமீபத்தில் தான் இந்த அவரது நியமனமானது ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு எதிராக செல்லதுரை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால சிறப்பு அமர்வு சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவிற்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்க முடியாது, சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது வழக்கு 3 வார காலத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நிரஞ்சன், அப்போ செல்லதுரை நியமனத்தை ரத்து செய்த உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவு அப்படியே தொடருது, சஸ்டெயின் ஆகுது அப்படின்றதான் உச்சநீதிமன்றமும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இப்போ இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? மனுதாரர்களுக்கு முன் இருக்கும் வாய்ப்புகள் என்னென்ன? நிச்சயமாக, அதாவது இந்த தேர்வு குழு முறையாக கூடி உரிய முறையில் இந்த துணைவேந்தர் தேர்வினை நடத்தவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. இது ஏற்கனவே பீகார் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற பல்கலைக்கழகங்களுக்கு வைஸ் சான்சலர் என்று சொல்லப்படக்கூடிய துணைவேந்தர்களை நியமிக்கும் பொழுது சரியான வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை என்பதனை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டம் எப்பொழுது கூடியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்டு பெற்ற பிறகு முறைகேடுகள் இருக்கும் பட்சத்தில் உச்சநீதிமன்றம் கடுமையான ஒரு நடவடிக்கை இந்த ஃபேக்கல்டிஸ் மீது எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.